தாமதம் அகலட்டும், தேவ கிருபை விலகதே. இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் யோபின் தேவன் உன்னோடே. இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் யோபின் தேவன் உன்னோடே. மாணவர்களே, இந்த கால ஓலை உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த கால ஓலை நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே. அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை, நான் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்வார்கள். எரேமியா அதை நமக்கு கற்றுக் கொடுத்தான். நாம் மடிந்து போகாமல் நம்முடைய சத்துருக்களின் எண்ணங்களின்படி நாமும் நம்முடைய குடும்பமும் அழிந்து போகாமல் இந்நாள் வரை நிற்பது அவருடைய கிருபையே. எரேமியா அவனுடைய பர்சனல் லைஃப்ல அதை அனுபவித்தான். கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டது, தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி நன்கு தன் வாழ்வில் அதை உணர்ந்து அனுபவித்தபடினாலே பின் சந்ததிகளுக்கு, ஏன்னா கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், நான் திரும்ப சிதறடிக்கப்பட்ட என் ஜனத்தை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று. ஆதலால் அந்த சபைக்காக அந்த பின் சந்ததிகள் கர்த்தருக்கானவர்களாய் தேவ சித்தத்தை அறிந்து நடக்கிறவர்களாய், பொல்லாப்புக்கும் அசுத்தத்திற்கும் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களுக்கும் விலகி கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய அனுபவங்களை நமக்கு எழுதி கொடுத்தான். அது பின் சந்ததிகளாகிய நமக்கும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்மையும் அவன் நினைத்து தேவ ஆவியானவர் அவனை கொண்டு நமக்கு எழுதினார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நெகேமியா சொல்லுகிறான், அவர்களை கைவிடாமல் இருந்தீர், நீர் மிகுந்த கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வம் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த கால ஓலை அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. சங்கீதக்காரன் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் நிமித்தம் சரிகட்டாமலும் இருக்கிற தெய்வம். அவர் மனிதன் அல்ல பழிவாங்குவதற்கு, ஆனால் அவரை போல பழி தீர்ப்பதில் வேறு ஒருவராலும் ஆகாது. தம்முடைய ஜனத்தை எவனாவது தொட்டான்னா அவன் கெட்டான் நிச்சயம். இப்ப இல்லைனாலும் நிச்சயம் ஒரு நாள் அவனையும் அவன் சந்ததியும் வகையறுக்க, அவர்களை நிர்மூலமாக்க அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். அதனால் இந்த கால ஓலை நீங்கள் திடமனதாயிருங்க. எரேமியா சொன்னது போல நீங்களும் உங்கள் குடும்பமும் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே. நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நாம் இன்று நிலைத்திருக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒரு சாட்சி உண்டு. திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரனும் அவனுடைய சகோதரனும் கீபோர்டை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல ஆராதனை நடத்துவதற்காக பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு நேரமின்மை காரணத்தினாலே வாகனத்தை வேகமாக ஓட்டினார்கள். ஒரு லாரியை அவர்கள் சைடு வாங்கி போவதற்காக முயன்ற போது ஒரு சத்தம் வந்ததாம், பின் திரும்பு என்று. நீ உன்னோட லெப்ட் சைடு போ என்று சொன்னது. உடனே இந்த ஊழியக்காரன் இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து லெப்ட் மாறின அடுத்த நொடியே அங்கே விபத்து நடக்கிறது. இவருக்கு பின்பு வந்த இன்னொரு வாகனம் அங்கே விபத்துக்குள்ளாகி
இந்த வாகனத்தை ஓட்டி வந்த மனிதன் அந்த ஸ்பாட்ல மரித்து போனான். இதுதான் தேவனுடைய கிருபை. இந்த ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் அவர் தெய்வமாய் இருக்கிறார். நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அவர் எவ்வளவு நல்ல தெய்வம் என்று. எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் காத்து வந்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடையதல்ல, அவருடைய கிருபையே. கிருபைகளுக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. அதே போல சங்கீதக்காரன் சொல்லுவான், உம்முடைய கிருபைகளுக்கு முடிவில்லை, நீர் சத்தியமுள்ள தெய்வம். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைங்க இன்ன வரைக்கும் அது நம்மை விட்டு விலகல. நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த பட்டியலிலே சேர்க்கப்பட்டோம். ஆதலால் அவர் சத்தியமுள்ள தெய்வம். அவருடைய இரக்கங்கள் முடிவில்லை. இந்த கால ஓலை தெய்வம் என்னை கைவிட்டாரோ, அதனால் தான் இப்படியெல்லாம் என்று சொல்லி கிதியோனை போல் தெய்வம் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி புலம்பாமல், கிதியோனை போல பயப்படாம கால ஓலை தைரியம் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே. எசேக்கியேல் இப்படியாய் சொல்லுகிறான், நான் எசேக்கியேல் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் நான் அவர்களுக்கு கிருபை செய்தேன் என்று. அங்க வாசிப்போமானா, அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த கலக்கங்கள், அவருடைய விரோதமான போக்கு, தன் மன விருப்பத்தின்படி நடந்த ஜனம், அவர்களை குறித்து எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட நாளிலிருந்து அவர்கள் தெய்வத்துக்கு விரோதமாய் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தே. நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய நீதி அல்ல, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி. அதனால்தான் கர்த்தர் இந்த கால ஓலை நமக்கு கிருபை கொடுத்து ஒரு நாளை கூட காண செய்தார், ஜீவனை தந்தார். பயப்படாதீங்க. ஒரு சத்துருக்களுடைய எண்ணங்கள் படி அல்ல, தேவ சித்தத்தின்படி இந்த கால ஓலை நாம் உயிரோடு கூட இருக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் உயிரோடு கூட இருப்பதின் காரணம் உங்கள் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கல்ல, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஆதலால் மன தைரியமாக கிறிஸ்துவில் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. எரேமியா தன்னை பலப்படுத்தினபடினாலதான், அந்த கிருபையை உணர்ந்தபடினால தைரியமாய் நமக்கு சொன்னான், நான் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்கள் எவன் மேல் அவர் இரக்கமாய் இருக்க சித்தம் கொண்டாரோ அவன் மேல் நிச்சயம் அவர் இரக்கமாய் இருப்பார். நிச்சயம் உங்கள் சூழ்நிலை தேவ கிருபையினாலும் தேவ தயவினாலும் மாறும். இந்த நாள்ல பயப்படாதீங்க. உங்களுடைய காரியம், நீங்க முன்னெடுக்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிறவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளின் வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தைரியமாயிருங்க. அதே போல எனக்கு இன்னொரு வார்த்தையும் ஞாபகம் வருகிறது. மல்கியாவிலே, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தர் மாறாதவர், ஜீவனோடு கூட இருக்கிறார். தைரியப்படுங்க. இந்த கால போல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போல எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க,
எங்களுக்கு கிருபை அருள இந்த பூமியில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் இரக்கங்களின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால ஓலை என்னோடு கூட ஆண்டவரே ஜெபிக்கிற இந்த அருமை குடும்பத்தாருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும். எரேமியாவை அவனுடைய சத்துருக்களின் இஷ்டங்களுக்கு ஒப்புக்கொடாமல் ஆண்டவரே, தேசத்துக்கு விரோதமான சத்துருக்களுடைய கண்களிலும் தயவு பாராட்டி அவன் ஜீவனை அவனுக்கு மேன்மையாய் கர்த்தர் கொடுத்தீர். அதற்காய் சோத்திர. எத்தனையோ ராஜாக்கள், மந்திரிகள், ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள், அவனுடைய தகப்பன் சகோதரர்கள், அவனுடைய உறவுகள் எல்லாம் அழிந்தார்கள். ஆனால் எரேமியாவையோ உடைய கிருபை தாங்கினதே. அதற்காய் நன்றி அப்பா. அப்படி இம்மட்டும் வேதனையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலேயோ உமது கிருபை அவர்களை தாங்குகிறதற்காய் சோத்திர. உமது கிருபை அவர்களை நடத்தி வந்ததற்காய் சோத்திர. இதெல்லாம் தேவனுடைய கிருபையே என்று சொல்லி இந்த காலவோளிலே எங்களை உணர்வடைய செய்தீர். அருமை குடும்பத்தை தைரியப்படுத்த நம்மைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வார்த்தையின்படி நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். இவர்கள் நிர்மூலமாவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய கிருபை. இந்த நாளில் அந்த கிருபை உடைய பிள்ளைகள் மேல் பூரணமாய் நிரம்பட்டும். உடைய வேலைகள் எல்லாம் உடைய கிருபை ஆசீர்வதிக்கட்டும். உழைக்காரனாய் நானும் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாயிருப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தொடர்ந்து நாம் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.